அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டா பொருத்தமான பேர். திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சி இல்ல, 5 கட்சிக்கு போய் இப்ப திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. ஒரே 5 ஆண்டுல 2 கட்சி சின்னத்துல நின்று ஒரே வேட்பாளர் இவரு தான். ஒரே 5 ஆண்டுல 2 முறை 2 ரெட்டாளியில் நின்றார், திமுகவில் நின்றார். அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்காரு. இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று கருதுகிறேன். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும் அந்த கட்சி பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை பற்றி என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருக்கிறத நீக்கவே முடியாது. அது மறந்து பேசிட்டு இருக்காரு. இன்னொரு மந்திரி திரு சேகர் பாபு அவர்கள் அவரும் பேசிட்டு இருக்காரு. அமாவாசை பத்தி பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றது உண்மைதானே? மாசம் மாசம் அமாவாசை வரும். ஒவ்வொரு மாசம் கழிய திமுக ஆட்சி காலம் கழிஞ்சுக்கிட்டே போயிடும்.